கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அமெரிக்கா நேற்று நள்ளிரவு 50 விமானங்களை அனுப்பியிருக்கிறார். F-15, F-16, F-22. அதில் ரொம்ப முக்கியம் உங்க கேட்ட கேள்வியில் F-22. எப்படியாவது அமெரிக்காவை போருக்கு இழுத்து ஈரானை துவம்சம் செய்துவிட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தில் பெஞ்சமின் நேதன்யாகு தூண்டுதல் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஈரான் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் உங்களுடைய கண்டிஷன் என்ன, அணு ஆயுத குறை, அதை பேசலாம், ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு ஒப்பந்தம், இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, அதாவது அமெரிக்காவிடத்தில் இருக்கும் ராட்சச ஏவுகணைகளுக்கு சமமான, அமெரிக்காவிடத்தில் இருக்கும் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு சமமான எதுவும் ஈரானிடத்தில் இல்லை. ஈரானிடத்தில் பலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக் மிசைல் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் ஒரு 86 வயது ஆனவர் சண்டைக்கு ஒத்தைக்கு வா, அடித்து பார்ப்போம் என்று நம்ம ஒரு பாலிசியில் அவர் சவால் விடுவது, உங்களை விட என்னை விட அமெரிக்கா எதற்கோ அஞ்சுகிறது என்று நாம் சொல்கிறோம். அமெரிக்காவுடைய சில எக்ஸ்பர்ட்ஸ் ஈரானை தாக்கினால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என்று அச்சுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இப்போ அமெரிக்கா ஏன் அஞ்சுகிறது என்று சில கேள்விகளை பார்த்தால் அதற்கு பின்னணி காரணம் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு, ஈரான் ஒரு அணு ஆயுத வல்லமை கொண்ட நாடு. ஈரானுடைய அணு ஆயுத நிலைகளான ஃபர்தோஸ் போன்றவைகள் நேற்று செய்மதியில் பார்க்கின்ற போது, சேட்டலைட்டை பார்க்கும்போது முழுமையாக மூடப்பட்டிருக்கு. மணலை அள்ளி போட்டு மூடி இருக்கிறாங்க. அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பதும் ஒரு சிக்கலில் இருக்கிறது. ஒரு தாக்குதல் நடக்கும், ஏதாவது ஒன்று அடிக்கும். F-15, F-16 தெஹரானில் பாய்ந்தது, குண்டு போட்டதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வரும். நான் 12வது நாள் அடிச்சான்ல. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன் சார். ஈரான் அமெரிக்கா அந்த பிரச்சனை பேச்சுவார்த்தைலாம் ஜெனீவா போன்ற நாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு, ஆங்காங்கே நடக்குது. அது அவ்வப்போது தோல்வியிலே முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வருது. அமெரிக்கா ஈரான் மீது இப்போ விமானங்களெல்லாம் கொண்டு போய் இப்போ நிறுத்துது சார். எப்படி போய்கிட்டு இருக்கு, என்ன நடக்குது? இதில் முக்கியமாக நம்ம பார்க்கறது, ஃபைனலான பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்தில் நடந்துச்சு, ஓமனில் நடந்துச்சு, யூரோப்பில் நடந்துச்சு, இத்தாலியில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்காவினுடைய படைகள் ஃபர்தோஸ், இஸ்பஹான், நட்டான்ஸ் போன்ற இடங்களில் 12 நாட்கள் பெரிய போர் நடந்து முடிஞ்சது. ஏற்கனவே போன 2025 ஜூலை மாதம் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதமாக அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வர 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 அழுத்தம் கொடுக்குறது. அழுத்தம் கொடுக்குற போது முதல் கட்ட பேச்சுவார்த்தையை துருக்கியில் வச்சாங்க. துருக்கி நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு ஈரான் சம்மதிச்சு ஓமனில் வச்சாங்க. ஓமன் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பொருத்தமான ஒரு நாடு. ஓமனுடைய பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கியமாக அது முன்னேற்பாடு இல்லை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை போன புதன்கிழமை வைத்து அது நடக்காமல் நேற்று முன்தினம் மீண்டும் ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அமெரிக்காவுடைய சார்பில் ஜெரி குஷ்னர், அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனும், ஸ்டீவ் விட்காஃப், இந்த 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. அதே சமயம் முதல் பேச்சில் கூப்பர் கலந்து கொண்டார். அவர் சென்காமுடைய ஹெட். இன்னைக்கு கூப்பர் இல்லை. அவர் ஒரு தளபதியை பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாதுன்னு ஈரான் தடுத்துட்டாங்க. அப்பாஸ் அராகச்சி ஈரானின் சார்பாக நடந்து முடிஞ்சது முந்தா நேற்று செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு நம்ம அமர்ந்திருக்கிறது வியாழக்கிழமை. செவ்வாய்க்கிழமை வேறு எக்ஸ்பெக்டிங் லாட். அல் ஜெசீரா பேச்சுவார்த்தை முடிந்ததா, டைம்ஸ், கிரக்ஸ், எல்லா நாடுகளும், ஆக்சியோஸ் வரைக்கும் இந்த செய்தியை பெரிய பரபரப்பாக போட்டாங்க. என்ன நடந்தது, சமாதானமாக முடிஞ்சதுன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா தன் தலைப்புச் செய்தியில் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சதா இல்லையாங்கிறத இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி, பேச்சுவார்த்தை இஸ் கோயிங் டு டச் ஒரு பாசிட்டிவ் ஒரு ப்ரோக்ராமாக அடைஞ்சிருக்கு அப்படின்னு பேசினாலும் அது நிச்சயமாக தோல்வி அடைந்திருக்கிறது. அதற்கு காரணம், அரை மணி நேரத்தில் ஈரானுடைய அதிபர், ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கமேனி ஒரு ட்வீட் பண்ணுறார். 3 விஷயத்தை சொல்கிறார்.
என்ன சொல்றாருன்னா, அரை மணி நேரத்தில் 3 விஷயம். முதல் விஷயம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேட்டி கொடுத்தார் அமெரிக்காவில். என்ன பேட்டி கொடுத்தார்? 47 வருஷமா இவங்க அட்டூழியம் பண்றாங்க, 47 வருஷமா நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு அமெரிக்க அதிபர் சொல்கிறார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினி, 47 வருஷமா நீங்கள் என்னட்ட வாலாட்ட முடியல அப்படிங்கிறதுக்கு யூ கன்ஃபஸ்ட், யூ மேட் அ ஸ்டேட்மெண்ட், நீங்கள் சொன்னது உங்களுடைய குற்றத்தை, உங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்கள். ஒன்று, அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, இத்தனை பெரிய ஆயுதங்கள் கொண்டாலும் நாங்கள் உங்களை தயாரிக்க தயாராக இருக்கிறோம். இரண்டாவது. மூன்றாவது, ஒரு அரை மணி நேரத்தில் 29வது நிமிடத்தில் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு சையத் அலி காமினியுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், உலகத்தில் பெரிய கப்பலை கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறார், அந்த கப்பலை கடலுடைய அடியாளத்தில் கொண்டு நிறுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் அரை மணி நேரத்தில் ஈரானுடைய உச்சபட்ச மத தலைவர், ஆன்மீக ஷியா பிரிவின் தலைவர் கமேனியுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, இந்த பேச்சுவார்த்தை கம்ப்ளீட்டாக தோல்வி அடைந்து விட்டது. தோல்வி அடைந்தது பிறகு என்ன நடக்கும்? அமெரிக்கா தாக்கலாம் அல்லவா? அமெரிக்கா ஏன் மௌனிக்கிறது? இந்த 2 கேள்விகளுக்கும் நாம் இப்போ விடை தேட போகிறோம். முதல்ல, ஹெர்மூஸ் என்றால் என்ன? ஹெர்மூஸை பற்றி பல கேள்விகள் உங்கள்கிட்ட வரும். ஹெர்மூஸ் வளைகுடா. வளைகுடா, ஹெர்மூஸ் வளைகுடா. மொத்தமாக இது சவுதி அரேபியாவுக்கும் பாரசீக வளைகுடா. இது எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னா, கல்ஃப் ஆஃப் ஓமன், அதே மாதிரி பெர்ஷியன் அந்த வளைகுடா, இப்படி பல லிங்குகளை கொண்ட ஹெர்மூஸ் வளைகுடா உலகத்தினுடைய பெட்ரோல் ப்ராடக்டில் ஒரு 25% தன் கையில் வச்சுருக்கு. இதில் இருந்து தான் சவுதி அரேபியாவுக்கு பைப்லைன் போகுது. ஹெர்மூஸில் இருந்து தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சரக்கு சப்ளை ஆகுது லைன் வழியாக. இந்த ஹெர்மூஸில் இருந்து தான் கத்தருக்கு என்ன செய்யுது, நேச்சுரல் கேஸ் சப்ளை ஆகுது. நீங்கள் 25% எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 33 கிலோமீட்டர் ஷலோ வாட்டர், அதாவது அதிக ஆழம் இல்லாத பகுதி இந்த ஹெர்மூஸில். ஒரு 8 கிலோமீட்டர் கடுமையான ஆழம் கொண்டது. அந்த இது ரொம்ப ஒரு குறுகிய வளைவு கொண்டது. அது வழியே தான் கப்பல்கள் வரும். அது யார் கையில் இருக்குன்னா, ஈரானுடைய கையில் இருக்கு. இப்போ ஈரானுடைய நிலைப்பாடு 2 தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஈரான் இவ்வளோ பெரிய சவால் விடுறாங்களே, எப்படி, ஹவு இஸ் இட் பாசிபிள்? எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் வரும். நீங்கள் முதல்ல கேட்டீங்க, உங்கள் கேள்வியில் ஃப்ரெஷ் அன்னைக்கு காலையில் உள்ள கேள்வியை தான் நீங்கள் கேட்டீங்க. அமெரிக்கா நேற்று நள்ளிரவுக்குள் 50 விமானங்களை அனுப்பியிருக்கிறார்கள். F-15, F-16, F-22. அதில் ரொம்ப முக்கியம் உங்கள் கேட்ட கேள்வியில் F-22, F-35, F-18, F-52, ஏற்கனவே GBU 57 எல்லாமே எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. ஒன்று, அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவுடைய USS ஜெரால்டு, USS WS புஷ், இந்த மாதிரி 11 கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏரோடோம், தாட், பேட்ரியாட், டேவிட் சில்லிங், ஏரோ 3 எல்லாம் இருக்கிறது. பக்கத்தில் அல் உதீத், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், சிரியா எல்லாம் இருக்கு. இவ்வளவு பெரிய இருக்கு. அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக உலகத்தில் யாருமே இல்லை. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 11 கப்பல்கள், உலகின் பல வல்லமை கொண்ட எதிர்கள், ரேடார் சிஸ்டங்கள், டெமகோக் போன்ற பயங்கர ஏவுகணைகள், பங்கர் பஸ்டர்கள், உலகத்தில் யார்கிட்டும் இல்லாமல் F-வகை 22, F-35, F-52 ஸ்ட்ரைக், ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய ஃப்ளைட்ஸ், படைகள், தளங்கள். அப்படி இருந்தும் அமெரிக்கா ஏன் யோசிக்கிறது அப்படிங்கிறதான் பல சந்தேகம் நமக்கு வருது. இவ்வளவு நீடிக்கிறதுக்கு காரணமே என்ன? அது ஒரு முக்கியமாக எவ்வளோ பெரிய சந்தேகம் எனக்கும் அப்படி வருது, எல்லோருக்கும் வரும்போது நாம் அந்த செய்தியை படிக்கும்போது சிலர் சொல்கிறார்கள், அதாவது அமெரிக்காவிடத்தில் இருக்கும் ராட்சச ஏவுகணைகளுக்கு சமமான, அமெரிக்காவிடத்தில் இருக்கும் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு சமமான எதுவும் ஈரானிடத்தில் இல்லை. ஈரானிடத்தில் பலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக் மிசைல் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் ஒரு 86 வயது ஆனவர் சண்டைக்கு ஒத்தைக்கு வா, அடித்து பார்ப்போம் என்று நம்ம ஒரு பாலிசியில் அவர் சவால் விடுவது
உங்களை விட என்னை விட அமெரிக்கா எதற்கோ அஞ்சுகிறது என்று நாம் சொல்கிறோம். நேற்று மாலை ஆக்சியோஸ் செய்தி என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்ப்போம். ஆக்சியோஸ் செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய சில எக்ஸ்பர்ட்ஸ் ஈரானை தாக்கினால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என்று அச்சுறுத்தியதாக சொல்லப்படுகின்றது. கடந்த முறை மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற தாக்குதலை டொனால்ட் ட்ரம்ப் இந்த முறை நடத்த முடியாது. ஏனால் வாக்கெடுப்பு நடந்து அமெரிக்க செனட் மற்றும் காங்கிரஸில் பெர்மிஷன் கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் தாக்க முடியும். அப்போ டொனால்ட் ட்ரம்ப் இல்லை அப்படி கொடுத்துதான் வெனிசுலாவில் போய் இந்த மாதிரி அதிகாரி. ஆமாம், அது ஸ்பெஷல் ஸ்குவாட்ஸ் அண்ட் ஆபரேஷன் கொடுக்க அதுக்கப்புறம் தான் அந்த இது வச்சாங்க. வெனிசுலாவுக்கு இருக்கும்போது அந்த திட்டம் வரவில்லை. வெனிசுலா ஆபரேஷனுக்கு அப்புறம் தான் இது கொண்டு வந்து 53-47 என்ற அளவில் தோல்வி அடைந்தார். 5 ரிப்பப்ளிக்கன் மெம்பர்ஸ் அவருக்கு எதிராக வாக்களிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ அமெரிக்கா ஏன் அஞ்சுகிறது என்று சில கேள்விகளை பார்த்தால் அதற்கு பின்னணி காரணம் நிறைய இருக்கு. உதாரணத்திற்கு, ஈரான் ஒரு அணு ஆயுத வல்லமை கொண்ட நாடு முதலில். இரண்டாவது, ஈரானில் ட்ரோன்கள் இருக்கிறது, பலிஸ்டிக்ஸில் இருக்கிறது, ஹைப்பர்சோனிக் இருக்கிறது. மூன்றாவது, ஈரான் பெரிதாக இவ்வளவு கொண்டாலும் அமெரிக்கா அஞ்சுவதற்கு காரணம், ஈரானுடைய அணு ஆயுத நிலைகளான ஃபர்தோஸ் போன்றவைகள் நேற்று செய்மதியில் பார்க்கின்ற போது, சேட்டலைட்டை பார்க்கும்போது முழுமையாக மூடப்பட்டு விட்டது. மணலை அள்ளி போட்டு மூடியிருக்கிறார்கள். அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பதும் ஒரு சிக்கலில் இருக்கிறது. நான்காவது என்ன பார்த்தால், ஃபுல் பிளிட்ஜ் சப்போர்ட்டட். யார் என்றால் முழுமையான வித்தவுட் எனி ரிலக்டன்சி, எந்த தயக்கமும் இல்லாத சந்தேகத்தை சீனா பின்னால் இருந்து இயக்குகிறது. சீனாவின் இயக்கம்தான் இந்த போருக்கு அவர்கள் தயங்குகிறார்களா என்று கேள்வி. சீனா தனது வாழ்க்கையில் அமெரிக்காவினுடைய இந்த போரில் ஈரானை வீழ்த்தினால் சீனா வீழ்ந்ததாக அர்த்தமாகிவிடும் என்ற அடிப்படையில் 25 வருஷம் அந்த ஒப்பந்தத்தின் நகலாக சீனா தனது வாழ்க்கையில் தனது சரித்திரத்தில் அமெரிக்காவை வீழ்த்தி வேணும்ங்கிறதில் சீனாவினுடைய செய்மதிகளின் மூலமாக தெளிவாக அமெரிக்க கப்பலின் நகர்வுகள் இவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சீனா மட்டும்தான் இருக்கா, கூடவே ரஷ்யாவும் மறைமுகமா? ரஷ்யா நேரடியாக வரவில்லை, ஆனால் ரஷ்யாவின் ஆதரவு இருக்கிறது. ஆனால் போன முறை இஸ்ரேல் மீது தாக்குதல் ஈரான் நடத்திய போது ரஷ்யா தான் இது பண்ணிச்சு. ஏன்னா அவங்களுடைய அணு உலைகள்லாம் இருக்குது, அங்கே அவங்க ஒர்க்கர்ஸ்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க வரைக்கும் சொன்னாங்க. ஏனால் ரஷ்யா கொஞ்சம் அடக்கி வாசிப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. ஏன்னா ரஷ்யாவில் ஏராளமானவர்கள் இஸ்ரேலில் குடியிருக்கிறார்கள், ரஷ்ய மக்களில் ஏராளமானவர்கள். அது ஒரு காரணம் அல்ல. இருந்த போதிலும் சீனாவினுடைய ஆதரவு என்னவென்றால், சீனாவுடைய PLG-85, சீனாவுடைய PLG-27B, சீனாவுடைய செய்மதி ரேடார்கள், சீனாவுடைய எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக BF-17, DF-17 என்று சொல்லக்கூடிய மொபைல் தள்ளக்கூடிய அளவிற்கான ஹைப்பர்சோனிக்கு ஏவக்கூடிய ஒரு வாகனங்களையே கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சீனாவுடைய ஆதரவு மிக கடுமையாக இருக்கிறது. அப்போ சீனா செய்மதியின் மூலம் அமெரிக்கா கப்பல் நடமாட்டங்களை கண்காணிக்கின்றது. சீனா ஏராளமான ரேடார்களை கொடுத்திருக்கிறது. சீனா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி Su-34, 55, J-20 போன ஏர் ஸ்ட்ரைக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சைனாவிலிருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சீனாவிலிருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் பார்க்கின்ற போது அமெரிக்காவுக்கு இந்த போரை தொடர்ந்து நடத்தலாமா என்கின்ற போது, நேற்று ஆக்சிஸினுடைய செய்திகள் கடுமையான எரிச்சலுக்கு உள்ளாகியிருக்கிறார் என்று சொல்கிறது. அக்சியோஸுங்கிறது அமெரிக்காவினுடைய ஆதரவான ஒரு கலை. யார் அதிகமான எரிச்சலுக்கு உள்ளாகியிருக்கிறார் என்று சொன்னால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் எரிச்சலுக்கு உள்ளாகியிருக்கிறார். காரணம், எதுவும் நடக்கலை, அமெரிக்காவுடைய பெர்மிஷனும் இன்னும் கிடைக்கப்படவில்லை. இரண்டாவது, அமெரிக்காவுக்கு வெள்ளை மாளிகையில் ஏராளமானவர்கள் இந்த முறை நீங்கள் போரை நடத்த வேண்டாம், நடத்தினால் சிக்கிக் கொள்வீர்கள் என்று அட்வைஸ் கொடுத்தது. ஏன்னா நான் இப்போ பேசும்போதே உங்களுக்கு சொன்னேன், அமெரிக்காவுடைய ரத கஜ துரஜாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய நீரிலும் நிலத்திலும் வானிலும் வல்லமை உள்ள மிகப்பெரிய உலகத்தின் சக்கரவர்த்தி அமெரிக்கா. அமெரிக்காவை மிஞ்சக்கூடிய எந்த ஒரு சக்தியும் கிடையாது டெக்னாலஜியில். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வல்லமை கொண்ட அரசு. உலகின் 37 லட்சம் கோடி அவர்கள் கடன் இருந்தாலும்
32 லட்சம் கோடி அளவிற்கான 32 டிரில்லியன் டாலர்கள் பொருளாதாரத்தை கொண்டும் 1000 பில்லியன் அளவிற்கு இராணுவ செயல்பாட்டை கொண்டும் 50 லட்சம் கோடியை அவர்கள் எதுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள்? நாம் 500 கோடியை ஒதுக்கியிருக்கிறோம். அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்திற்கு 50 லட்சம் கோடியை ஒதுக்கியிருந்த போலத்திலும் இந்த அமெரிக்கா ஒரு சாதாரண ஈரானை கண்டு அஞ்சுவதற்கான காரணம் என்ன? இந்த கேள்வியில் தான் பலர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக்சியோஸும் எழுத தவறவில்லை. என்ன சொல்கிறது? அமெரிக்காவுடைய அதிபர் தயங்குகிறார், பின்வாங்குகிறார். அமெரிக்க அதிபர் என்றால் த டிசிஷன் வில் நாட் டேக் அன் இண்டிவிஜுவல். அது நிச்சயமாக ஒரு தனி மனிதனால் எடுக்கப்பட முடிவல்ல. இட் ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் டியூட்டி. இது கண்டிப்பாக ஒரு கூட்டு நடவடிக்கையின் மூலம் எடுக்கப்படும் என்றாலும் வெள்ளை மாளிகையில் அவருக்கு மிகப்பெரிய ஆலோசகர்கள் அட்டாக் செய்வதற்கு தடுக்கிறார்கள். ஓகே, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களேருந்து வேண்டாம் தடுக்கிறாங்கன்னா பாதிப்பு ஏற்படும், நம்மளால நீடிச்சு போர் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ஆலோசனை ட்ரம்ப் அவர்கள் சொன்னாலும், அதாவது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் ஜேடி வான்ஸ் போன்றவர்கள் போருக்கு தயார், மார்க்கோ ரூபியோ போன்றவர்கள் போருக்கு தயார். அது வெளிப்படையான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ப்ரொக்ளமேஷன். ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிரகம், இப்போ கிரகம் போன்ற எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்றாங்க போவாதான்னு சொல்றாங்க. ஆனாலும் ட்ரம்ப் வந்து நடத்தியே தீரணும், இவ்வளவு தீவிரமா இருக்க மாதிரி தானே சமிக்கைகள்லாம் இருக்கு. விமானங்களை மறுபடியும் போய் நிப்பாட்டுறது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பிரதமரை போய் சந்திக்கிறாரு. அவரும் இந்த போர் நடக்கும் போதெல்லாம் அங்க போய் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா அப்ப இஸ்ரேல் தூண்டுதுங்கிறது தெரிய வருது. இது கருமையான பாயிண்ட். நான் சொல்ல வந்த பாயிண்ட் நீங்க எடுத்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி. ரூபனுக்கு அற்புதமான பாயிண்ட் நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க. எப்படின்னா, போன புதன்கிழமை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்காவுக்கு செல்கிறார். மூட்டி அறையில் 2 மணி நேரம் பேசுகிறாங்க உட்கார்ந்து. இஸ்ரேல் என்ன பேசிச்சு அப்படிங்கிறத டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நேற்று மாலை ஒரு செய்தியை வெளியிடுது. அந்த செய்தியில் என்ன வந்திருக்குன்னா, இஸ்ரேலில் மக்கள் எல்லோரும் கேட்கிறார்கள், எப்போது போர் நடக்கும், எப்போது தாக்கப் போகிறோம் என்ற கேள்வியை இஸ்ரேலுடைய பொது சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு நெருக்கடி என்னவென்றால், ஈரான் நேற்று அமெரிக்காவுக்கு ஜெனீவாவுடைய பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். அப்பாஸ் அராக்சி அந்த வேண்டுகோள் என்ன சொன்னார்கள் என்றால், அமெரிக்கா உங்களையும் இஸ்ரேலையும் நீங்கள் தனித்து பாருங்கள். அமெரிக்கா என்ன செய்யுங்க, உங்களையும் இஸ்ரேலையும் நீங்கள் தனித்து பாருங்கள். உங்களோடு இஸ்ரேலை நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் என வேண்டுகோளை அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவுக்கு வைத்தார். என்னவென்றால், 2 மணி நேரத்திற்கு மேற்பட்ட ரகசிய அறைகளை, மோர் த கான்ஃபிடென்ஷியல் ஸ்பீச், ரொம்ப முக்கியமான பேச்சில், ரொம்ப ரகசிய பேச்சில், ரொம்ப உறுதியான பேச்சில், எப்படியாவது அமெரிக்காவை போருக்கு இழுத்து ஈரானை துவம்சம் செய்துவிட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தூண்டுதல் நடத்தி கொண்டே இருக்கிறார். அந்த நாடும் ப்ரீபேர்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் உங்களுடைய கண்டிஷன் என்ன, அணு ஆயுத குறைப்பு, அதை பேசலாம், வி வில் டாக், அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு ஒப்பந்தம் கொடுக்கணும். இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, அவருடைய வெளிநாட்டினுடைய செயலாளர், அதாவது அமைச்சருடைய துணை அமைச்சர் மஜீத் தத்ரவந்தி, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார். நாங்கள் ரெடியாக இருக்கோம் அணு ஆயுதங்களை குறித்து குறைப்பதற்கு, அணு ஆயுதங்களை கண்டெயின் பண்ணுறதுக்கு, அணு ஆயுதம் சென்ட்ரிஃபியூஜ் என்ரீச் பண்ணக்கூடிய நடைமுறைகளில் ஏற்படக்கூடிய அந்த டிஃபரன்சியேஷனை காம்பன்சேட் பண்ணதுக்கு வி ரெடி. ஆனால் ஒரு உறுதி நீங்கள் எங்களுக்கு தரணும். 47 வருஷமா நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், எங்களுடைய பொருட்களை விற்க முடியல, அதை நீங்கள் லிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்க, நாங்கள் அணு ஆயுதத்தை பற்றி கொடுக்குறோம். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு கேள்வி வைக்கிறார். என்னவென்றால், அணு ஆயுதத்தோடு நிறுத்தாத, அவன்கிட்ட இருக்கிற பலிஸ்டிக் ஏவுகணை அவ்வளோத்தையும் அழி, அதோடு நிறுத்தாத, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராக்ஸி இருக்கான் பாரு பக்கத்தில், அவனுக்கு ஆயுதம் கொடுக்கான்னு நிறுத்து, அதோடு நிறுத்தாத, அவனுக்கு கண்டிஷன்ஸ் பெயில் போட்டு அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கு. இதை 4 கண்டிஷன் சொல்கிறாங்க. ப்ராக்சிகளுக்கு, அப்புறம் அணு உலை 1, ஏவுகணை தொழில்நுட்பம், இந்த மாதிரி ஒரு 2, 3, 4 கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா, உனது கோரிக்கை என்ன, அணு ஆயுதங்கள் தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், உன்னுடைய ஆள் வரட்டு, எங்கள் நாட்டுக்குள்ளவா. ஐஏயுடைய குரோஷி, அவர் தான் இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய டைரக்டர், அவர் வாங்க, உங்கள் நாட்டில் உள்ள பிரதிநிதிகளையும் போடுங்க, இன்டர்நேஷ்னல் கன்வீனியரும் வரட்டு, தே மஸ்ட் கம், கண்டிப்பாக வாங்க, டு ஃபைண்ட் எவ்ரி திங், நாங்கள் தர்றோம்.
பார்த்து நீங்கள் ஒரு ரெடி பண்ணி கொடுங்க. ஆனால் இதை நாங்கள் பயன்படுத்துகிற எதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பேராபத்து குண்டுக்கு மட்டும் இல்லை. இது இந்த சென்ட்ரிபியூஜின் மூலம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுவோம், எரிசக்திக்கு நாங்கள் பண்ணுவோம், மெடிக்கலுக்கு நாங்கள் பண்ணுவோம். அப்படி சொல்லிட்டு இதை ஒன்றைத்தான் பேச முடியுமே தவிர பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை குறித்தோ ப்ராக்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பது குறித்தோ மற்ற எது விஷயமும் நீ பேசவே கூடாது என்று ஆயத்துல்லா காமெனி சொல்லிட்டு, ஒரு சாவரின் நேசத்துக்கு ஹேவ் அ ரைட் டு ப்ரொடெக்ட் தன் ஓன் டெரிட்டோரி. இறையாண்மை கண்ட ஒவ்வொரு நாட்டிற்கும் அவன் நாட்டினுடைய பாதுகாப்பை பலப்படுத்தவும் வளப்படுத்தவும் பலிஸ்டிக்ஸோ ஹைப்பர்சோனிக்கோ போன்ற தொழில்நுட்பங்கள் உலகம் முழுவதும் வைத்திருக்கிற போது நீ எப்படி என்ன கண்டெயின் பண்ற அப்படின்னு அமெரிக்காவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இதுதான் நிச்சயமா சார். ஆனால் இஸ்ரேல் சொல்லி தான் இந்த போரே நடக்குது. இவங்க பாரு அவங்க அதை வச்சிருக்காங்க, அவங்க உள்ள என் நாட்டுக்கு எதிராகவே தயார் பண்ணுறாங்க அணுகுறாங்களா, நீ அப்படி சொல்லி அமெரிக்காவை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இதில் அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? இஸ்ரேல் பேச்சை கேட்டுட்டு இதுக்காண்டி ஈரானோட போர் நடத்தணும். ஏன்னா சைனாவை வச்சு அமெரிக்காவுக்கு இது இருக்கிறதுனால அதுவும் இன்வால்வ் ஆகுதா என்ன? அப்படிதான் அதை பார்க்க முடியும். அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? இது நல்ல, ஏன்னா இஸ்ரேல் பேச்சை கேட்டு இப்படி ஆடுறது, ஒரு அமெரிக்கா இப்படி பண்ணுவோம். முதல்ல அமெரிக்கா முட்டாளா? அமெரிக்காவுக்கு அறிவு இல்லையா? பொதுவாக நம்ம பேசல. ஏன்பா இஸ்ரேல் சொல்றதை கேட்டு அமெரிக்கா ஆடுதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப நல்ல கேள்வி. இதுதான், இந்த மாதிரி கேள்வி தான் எதிர்பார்க்குறாங்க. சாமானியர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய கேள்வி நீங்கள் வச்சுருக்கீங்க. அமெரிக்கா எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டு, மேலே போய் என்ன இவருக்கு பெஞ்சமின் தான் அதில் அப்படி இல்லை. மத்திய கிழக்கினுடைய ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் யாருக்குன்னா அமெரிக்காவுக்கு உண்டு. மத்திய கிழக்கு நாடுகள் யாருன்னா பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஈரான். இது ஷியா முஸ்லீம் பிரிவு, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மத்திய கிழக்கில் இருக்க துருக்கியோ, எர்டோகனோ, முகமது பின் சல்மானோ, அப்துல் ரஹ்மான் அல்தானி கத்தரோ, அப்துல்லா ஜோர்டானோ, அப்துல் ஃபத்தா அல் சிசி எஜிப்டோ, அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸோ, குவைத்தோ, பஹ்ரைன், எல்லா நாடுகளும் அமெரிக்காவுடைய சேனைகள், சன்னி முஸ்லீம், அமெரிக்காவுடைய ஆட்கள். ஓகே. அதே போன்று இஸ்ரேலும் அமெரிக்காவுடைய ஆட்கள். இந்த நாட்டில் எல்லாருக்கும் F-35 கொடுத்து வச்சிருக்கான். அமெரிக்காவுடைய எல்லா ஆயுதங்களையும் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு எல்லாரும் அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளைகளாக வளம் வருகிற போது இவன் மட்டும் பாரசீகத்தில் உட்கார்ந்து கொண்டு அமெரிக்காவை 47 வருஷம் எதிர்த்து கொண்டு இவன் மட்டும் எனக்கு கொடுக்காத பெட்ரோலை சீனாவுக்கு கொடுத்து ரஷ்யாவுக்கு கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு பண்டமாற்று முறையில் பண்ணுவதும், இவன் மட்டும் டாலருடைய வர்த்தகம் செய்யாமல் சீனாவும் இவனும் சேர்ந்து கொண்டு பெரிய வர்த்தக கூட்டாளிகளாக உருவாகி எங்களின் பிரமாண எதிரியாகிய வடகொரியா, சீனா, ரஷ்யா, ஈரான் அப்படி என்றால் இவனை துவம்சம் செய்து விட்டால், இருக்கும் இறக்கையில் ஒன்றை ஒடித்து விட்டால் எதிரி பலம் இழந்து போவான் அல்லவா? அதனால அமெரிக்காவுக்கு இந்த இது இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு இது மட்டுமல்ல, இதோட இவனை பலமிழந்து போறது மட்டுமல்ல, அமெரிக்க அதிபர் ஒன்றை சொல்கிறார், அதை சொல்ல மறந்துட்டேன். அதுதான் ரொம்ப முக்கியமான சேனல் 5ல சொல்றது. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு சார், ஒரு பீஸ் சொல்யூஷனை நோக்கி தேர் எக்ஸ்பெக்டிங் லாட், ஆல் ஐஸ் ஆன் தி டெலிகேஷன், எல்லாருடைய கண்களும் என்ன நடக்க போகுது அப்படி இருக்கும்போது அமெரிக்க அதிபர் சொல்றார், ஒரே ஒரு கோரிக்கை எங்களுக்கு இருக்கிறது. என்ன கோரிக்கை? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியை மாற்ற வேண்டும். அப்போ எப்படி நீங்கள் நெகோசியேஷன் ஆகும்? ஆட்சியை மாற்றிவிட்டு ஆயத்துல்லா காமெனியுடைய இஸ்லாமிய ஷியா புரட்சிகர IRGCயை முழுமையாக அழித்து விட்டு அங்கு அமெரிக்காவின் ஆள் ஒருத்தனை கொண்டு வைக்க வேண்டும். எப்படி நிக்கோலஸ் மதூராவை அழித்து விட்டு அவர்களை மிரட்டினார்களோ அதை போன்று முகமது பின் சல்மான் போன்று அல்லது அப்துல் ரஹ்மான் அல் தானி போன்று அமெரிக்காவுடைய ஒரு கைப்பாவை ஷியா இஸ்லாமிய தலைமையை காலி செய்துவிட்டு சுன்னா முஸ்லீம்கள் எப்படி தலைமையில் இருக்கிறார்களோ அதை போன்ற ஒரு கூட்டு தலைவனை அங்கே வைத்து அங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ பெட்ரோல் ப்ரொடக்ட் ஆகும் தெரியுமா? 3.3 மில்லியன், 35 லட்சம் பேரல் டெய்லி ப்ரொடக்ஷன் ஆகுது ஒரு நாள் ஈரானில். அவ்வளவுக்கும் விலை வைக்க போகிறது நீ யாரு? இவ்வளோதான். அப்போ அங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும்? டாலருடைய டிரான்சாக்ஷன் வந்துடும், இவனுக்கு எல்லாம் கிடைக்கும். இது ஒரு லாபம். இரண்டாவது, அங்கே ஒரு பொம்மை அரசை நிர்ணயிக்கிறது. ஆனா அங்க ஈரான் மக்களும் இதைத்தானே விரும்புறாங்க. ஒரு சில போராட்டம் பண்றவங்க, ஏன்னா ஒரு சுதந்திரம் இருக்கும், நம்ம ஃப்ரீடமா இந்த டாலர் உள்ள வரும்போது நமக்கு பொருளாதார இது அதை எதிர்பார்க்கறாங்களா? 47 வருஷமா நீங்க சொன்ன மாதிரி பொருளாதார தடையை போட்டு அவ்வளவு கஷ்டத்துல இருக்குது. ஒரு பக்கம் அதுவும் பிளஸா தானே தெரியுது அவங்களுக்கு. இதுவும் இருக்கு. இதுவும் இருந்தாலும் ஒரு மதத்தினுடைய அடிப்படை என்னவென்றால் இஸ்லாமிய மதம் என்பது, அதை நம்ம மற்ற பேச்சாளர்களை விட நான் அதை கொஞ்சம் பெர்செப்ஷனாக பேசணும். இன்னைக்கு
இஸ்லாத்தில் 2 பிரிவு இருக்கா? இருக்கு. 90% முஸ்லிம்கள் ஏக இறைவனை வணங்கக்கூடியவர்கள். அதில் ஒரு 10% கீழ் 7-8% இந்திய போர முஸ்லிம்கள்லாம் யாருன்னா ஷியா தலைமை. எப்படி பிராமணர்கள் இந்தியாவில் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களுக்கு ஒரு குரு இருப்பார்கள், பெரியவர் இருப்பார், காஞ்சி சங்கரமடம், அவர்கள்ட்ட தான் எல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியனுக்கு குருலாம் இருக்க மாட்டாங்க, போதகர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் கத்தோலியர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது யாரை தேடுவார்கள்? ஒரு போப்பாண்டவர் இருப்பார். அதே போன்று இந்த ஷியா தலைமைக்கு ஒரு போப்பாண்டவராக யார் இருக்கா? ஆயத்துல்லா கமேனி. அவரை ரூஹுல்லா ஆயத்துல்லா கமேனி என்கின்றார்கள். அவர் ஒரு மத தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு பிரசிடென்ட், உச்சபட்ச தலைவர் இல்லை. அவர்களுடைய ஊனோடும் உறங்கோடும் உள்ள நெருக்கமானவர். அதாவது தீவிர ஷியா பிடிப்புள்ள 60% மக்கள் அயத்துல்லா ரஹுல்லா கமேனியை அது என்ன நினைக்கிறாங்க? ஒரு பிராபசியாக அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த பலம்தான் வறுமையை தாண்டியும் ஆயுத பலங்களை தாண்டியும் 47 வருஷமா 50 வருஷமா சோத்துக்கு வழி இல்லாம இருக்கான் உட்கார்ந்தாலும். ஆனாலும் அரசு நடத்திட்டு என்ன நினைக்கிறான் அவன்? எங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் இல்லாட்டாலும் எங்க தலைவர் ஸ்ட்ராங்கா இருந்தா எங்களுக்கு வேற உலகம் இருக்கு அப்படின்னு அவன் நம்புறான். மற்ற முஸ்லீம்கள் அதை நம்பல. சவுதிலாம் கிண்டல் பண்றான். ஆனா அவங்க மட்டும் அந்த ஐஆர்ஜிசி, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் ஸ்காப்ஸ்ங்கிற அந்த மத்திய படைகளும் பஷிங்கிற ஒரு குழுக்களும் முழுமையாக செயின்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன் சொல்ற மாதிரி, அது என்ன சொல்றது தமிழ்ல, செயின்ட்ஸ்ன புனிதர்கள், அந்த புனிதத்துவம் பெற்றவர்களாக அவர்களை பார்ப்பதனால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று அமெரிக்கா சொல்கிறது. நிச்சயமா சார். இறுதியாக ஒரு கேள்வி மட்டும். இப்போ போர் பதட்டமா இருக்க சூழல்ல உண்மையிலே போர் நடக்குமா? இல்லை கிட்டத்தட்ட பேசி முடிச்சு நீ ஆலோசகர்லாம் சொல்ற மாதிரி நிப்பாட்டிடுவாங்களா? ஒரு கடினமான கேள்வி இது. ஏனால் என்ன நிறைய பேர் பார்க்குறாங்க, சிறப்பான ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க, இது ஒரு கடினமான கேள்வி. நான் ஏதாவது சொன்னால் நாளைக்கு அவர் சொல்லுவார்கள், என்ன நீங்கள் போர் நடக்குன்னு சொன்னீங்க, நடக்கலை, போர் நடக்கும் என்று சொன்னீர்கள், நடக்கலை, நடக்காது என்று நடந்து விட்டு அப்படி ஒரு கேள்வி வரும். இதில் இருக்கக்கூடிய இடசங்கமான விஷயம், அமெரிக்காவை பொறுத்தவரை போர் நடத்த விரும்பவில்லை. ஏனென்று கேட்டால், அமெரிக்கா இந்த நாட்டில் இன்னைக்கு இந்தியா போன்ற நாடுகளோடு, நம்ம நாட்டோடு அமெரிக்கா இறங்கி வந்தது எதுக்கு? நான் ஏற்கனவே போன தடவை ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். எதுக்கு இறங்கி வந்தாங்கன்னா, யூரோப்பியனோடு நாம் நெருங்கிட்டோம், இந்தியா டசன் கேர், நம்ம நாட்டை கன்சிடரே பண்ணலைங்கும்போது ஒரு பொருளாதார சக்தியை இழந்து விடுவோன்ற பயத்தில் தான் மோடியோடு வந்துட்டாங்க. அதே போன்று அமெரிக்கா இதை தாக்கினால் அவர்களுக்கு பின்விளைவுகள் ஏற்படும், அமெரிக்க பொருளாதாரம் நசுங்கும், நீண்டகால போராக மாறிவிட்டால், காசாவிலே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல, ஹவுதிக்களே ஒன்றும் செய்ய முடியல, அப்படி இல்லாமல் இது ஒரு நீண்டகால போராக மாறினால் அமெரிக்கா பெரும் சீரழிவை சந்திக்கும் என்ற நேரத்தில் யோசிக்கிறார்கள், யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீண்டகால போராக இருக்கும் என்று நேற்று அமெரிக்க எக்ஸ்போர்ட்ஸ் வழங்கிட்டாங்க. இருந்த போதிலும் அமெரிக்கா ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்தித்தான் இதை முடிக்குமே அல்லாமல், அதை தாக்கி அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று முடிச்சிருவாங்க. அப்படிதான் வரும். ஒரு தாக்குதல் நடக்கும், ஏதாவது ஒன்று அடிக்கும். F-15 F-16 தெஹரானில் பாய்ந்தது, குண்டு போட்டதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வரும். நான் 12வது நாள் அடித்தான்ல, போர் 12 நாள் நடந்த போது சமாதானம் அமெரிக்கா தான் போச்சு இஸ்ரேலோட. ஏன்னா 12,000 பேர் இஸ்ரேலில் செத்துருக்கான், இவன் இன்னும் 33 பேர் தான் செத்துக்கிட்டு இருக்காங்க. அது நடக்காமல் இது ஓயாது என்பதுதான் நான் உறுதியாக அறுதிட்டு சொல்கிறேன். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.